ஹாய் கைஸ் 100 சீரிஸோட 2வது மேட்ச் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் அண்ட் சவுத்தர்ன் பிரேவ்ஸ் 2 பேரும் ஆட போறாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓல்ட் டிராஃபர்ட் மான்செஸ்டர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல எப்பயுமே வந்து ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா குடுத்துட்டுருக்கோம். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் மூலியமா ஜாயின் பண்ண முடியாதவங்க விகே டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம்ல போய் சர்ச் பண்ணி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிட்ச் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் விக்கெட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓரளவுக்கு ரன் ஸ்கோரிங் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நியூ பால்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும் பேட்டிங் பண்றது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஓவராலா நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 13 மேட்ச் இங்கே ஆடிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் 6 முறையும், சேசிங் டீம் வந்து 7 முறையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது 165. பேட்டர்ஸுக்கு 50%, பேசர்ஸுக்கு 40%, ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸோட பிளேயிங் 11 ஜார்ஜ் பட்லர் அண்ட் பில் சால்ட் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹென்ரிக் லாசன் 1 டவுன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேட்டிங் ஆப்ஷனா இருக்கு. எல்லாருமே அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு கிளிக் ஆகிட்டா கூட பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த 3 பேருமே உங்களுடைய டீம்ல கண்டிப்பா நீங்க ஸ்மால் லீக்ல எடுத்துக்கோங்க. 2 டவுன்ல பென் மெக்கினி ஆடுவாரு. ஸ்மால் லீக்ல பெரிய அளவில் இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். லூயிஸ் கிரெகரி ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஒரு வெட்டரன் பிளேயர்னு சொல்லலாம். ரொம்ப காலமா ஆடிட்டு இருக்காரு. T20 பிளாஸ்ட் இந்த மாதிரியான சீரீஸ்ல நீங்க அவரை பார்த்துருக்கலாம். சூப்பரான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸா கூட இருப்பாரு. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து 100ல வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்தது அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். பட் ஸ்டில் கிராண்ட் லீக்ல நல்ல பிக்கு. ஸ்மால் லீக்ல வேற ஆப்ஷன்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க இவர் ஒரு நல்ல ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். டாம் ஆட்லி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுவார். ஸ்பின்னு பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடுவார். ஜார்ஜ் காட்டன் அந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து ஸ்லோவர் ஒன் வேரியேஷன் இதெல்லாம் போடுவார். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். டேம் ஆஸ்பின் வால் ரைட் ஆர்ம் மீடியம் பேசரு. அதுக்கப்புறம் நூர் அகமது, ஸ்காட் கரி இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. மெர்ச்சன்டி லாங்கே ஸோ இவர் வந்து இல்லை. ஸோ இவர் அவைலபிளாக இல்லை. இவருக்கு மேலே ஜிம்மி ஆண்டர்சன் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டர்சன் வந்து டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா T20 மேட்சஸ்லாம் நிறைய ஆடிட்டு இருக்காரு. T20 லீக்ஸ் மேட்சஸ்ல T20 பிளாஸ்ட்ல பார்த்துருப்பீங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. நியூ பால்ல விக்கெட் எல்லாம் எடுத்திருந்தாரு. ஸோ நல்ல ஆப்ஷனா இருப்பார். பவுலிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க ஜிம்மி ஆண்டர்சன், ஸ்காட் கரி, நூர் அகமது, ஜார்ஜ் கார்டன் ஸோ இவங்கெல்லாம் மெயின் பவுலர்ஸ். ஷோரா அவங்களுடைய 20 ஓவர் போட்டுருவாங்க. ரிமைனிங் 20 ஓவர்ஸ் டாம் ஆஸ்பின் வால், அதுக்கப்புறம் டாம் ஹாட்லி ஸோ இவங்க மேபி லூயிஸ் கிரெகரி தேவைப்பட்டா ஒரு சில ஓவர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய மெயின் பவுலிங் அட்டாக்காக இருக்கும். சவுத்தர்ன் பிரேவை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் வீக்கர் சைடு மாதிரி தெரியுது. பட் பேட்டிங் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஹெவியா இருக்கு. ஜேம்ஸ் வின்ஸ் ஒரு டீசென்டான பேட்டரு, நல்ல ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. T20 ஃபார்மேட்ல எப்பயுமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். கன்சிஸ்டன்டாகவும் இருப்பாரு. ஜேசன் ராய் கொஞ்சம் அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபின் ஆலன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்ஷன் இருப்பாங்க. லூயிஸ் டுஃப்ளை, ஜோர்டன் தாம்சன் இவங்கெல்லாம் கூட ஒரு நல்ல ஆப்ஷன். ஜோர்டன் தாம்சன் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணலாம். ஒரு டீசென்ட் பிக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மெயின் பவுலர் அப்படின்னு பார்க்குறது கிறிஸ் ஜோர்டன், கிரேக் கோவர்டன், டேனி பிரிக்ஸ், ரீஸ் டோப்லி, டைமல் மில்ஸ் 5 மெயின் பவுலர்ஸ் இருக்காங்க. ஜேம்ஸ் கோல்ஸ் அவரும் வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இவங்க தான் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஜோர்டன் தாம்சன் மேபி ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த டீமோட ஒரு ஃபுல் டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர்லையும் ஜார்ஜ் காட்டன் டெத் ஓவர்ஸ்ல போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸ்காட் கரி டெத் ஓவர்ஸ்ல வந்து ஒரு ஸ்லோ ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எண்ட்ல கிறிஸ் ஜோர்டன் டெஃபினட்டா டெத் ஓவர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அவரு. டைமல் மில்ஸ் வந்து டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஸ்லோ ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரேக் கோவர்டன் நியூ பால் பவுலரு. நியூ பால்ல வந்து மோஸ்ட்லி இவர் வந்து போடுவாரு. இந்த சைடு ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து நியூ பால்ல போடுவார். ஜார்ஜ் காட்டன் நியூ பால்ல போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பட்லர் சூப்பரா பண்ணியிருக்காரு. 3 மேட்ச்ல 195 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஜேம்ஸ் வின்ஸ் பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல 129 ரன்.
அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. டைமல் மில்ஸ் வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆப்போனன்ட்டுக்கு எதிரா 4 மேட்ச்ல 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. மேட்சன் டி லேங்க் வந்து இல்ல இந்த மேட்ச்ல. ஸோ அதனால அவரை பத்தி கன்சிடர் பண்ண வேண்டியது இல்ல. வென்யூ ஸ்டாட்ஸ் அதாவது இந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி நல்லா ஆடி இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லிஸ்ட்லயும் பட்லர் அண்ட் வின்ஸ், டைமல் மில்ஸ் இவங்க 3 பேருமே இருக்காங்க. நீங்க பார்க்கலாம் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். டேனி பிரிக்ஸ் வந்து அவரும் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பிக் உங்களுக்கு. ரொம்ப கம்மியான பேர் எடுத்திருக்காங்க. ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் மாதிரி இருப்பாரு. பெரிய அளவு ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னா கூட ஸோ நிறைய மேட்சஸை மாத்தி விட்டுருக்காரு. ஸோ இவர் வந்து நீங்க கிராண்ட் லீக்ல இல்ல ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க இவரை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய டீம்ல. ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபர் சைடு மாதிரி தான் போயிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க மான்செஸ்டர் ஒரிஜினலுக்கு ஃபேவரா டீம் கிரியேட் பண்ணுங்க. கிளிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இதுல ஆண்டர்சன் மட்டும் கொஞ்சம் கண்டிஷன் இதை பார்த்துட்டு மாத்திரதா இருந்தா மாத்திக்கலாம். ஆண்டர்சனுக்கு நியூ பால்ல விக்கெட் கிடைச்சாதான் உண்டு. லேட்டர் ஆன் ஓவர் போடுவாரா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி ஒரு மாதிரி சேஃபர் சைடு தான். பட்லரும் சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. சால்ட்டும் வந்து செம்மையான ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ 2 பேருமே நல்ல ஆப்ஷன். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிளாஸ்னை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல. மற்றபடி வேற எந்த இடத்துலையும் பெரிய சேஞ்ச் இல்லை. ஜோரன் தாம்சன் நான் சொன்ன மாதிரி நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஓவர்ஸ் போடுவாரா அப்படின்னு தெரியல. ஓவர்ஸ் போட்டாருன்னா தாராளமா எடுக்கலாம். அதே போல இந்த சீரி ரீஸ் டோப்லி அப்புறம் டேனி பிரிக்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்க மினி ஜிஎல் இந்த மாதிரி போடும்பொழுது நீங்க மல்டிபிள் டீம்ல ரொட்டேட் பண்ணி பாருங்க. பவுலிங் ஆப்ஷன்ல ரீஸ் டோப்லி அதுக்கப்புறம் வந்து டேனி பிரிக்ஸ். ஸோ இந்த 2 பேரும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஏன்னா ஃபைனல் டீமு சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனல்ல கொடுப்போம். முதல் மேட்சுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிளேயர் எடுத்து கொடுத்துருந்தோம். ப்ராபபிள் பிளே லெவலில் பார்த்துருந்தோம். பட் அவங்கலாம் வந்து பிளேயிங் லெவலில் இல்லை. ஸோ அதனால வந்து மாற்றம் செய்ய வேண்டியது இருந்தது. அது செஞ்சு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம். பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனல் அப்டேட் வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.